தேவன் பேசின நல்ல உற்சாகமான எச்சரிப்பான வார்த்தைகளுக்காக நன்றியாக இருக்கிறேன். I am thankful to God for the encouraging and warning words. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் கேட்கும்போது நாம் மிகவும் உற்சாகம் அடைந்திருப்போம். We would have been encouraged when we listened to those promises. எசேக்கியேலை நாம் கேட்டோம், எசேக்கியேல் 37 நாம் கேட்டோம். We heard from Ezekiel chapter 37. அவர் சுத்தமான ஜலத்தை தெளித்து நானே இதை செய்வேன், நானே இதை செய்வேன், இதை நானே செய்வேன் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அவரே செய்வதை நாம் கேட்டோம். We read that the Lord said he would sprinkle clean water and he will do all things by himself. எரேமியா 32:40 அவருக்கு பயப்படுகிற பயத்தை தேவனே நம்முடைய இருதயத்திலே வைத்து விடுவார் என்று நாம் கேட்டோம். And we also read from Chellaiah 32:40 that the Lord himself will put the fear of him into our hearts. மத்தேயு ரோமர் 6:14 நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று நாம் கேட்டோம். We also heard from Romans 6:14 that sin will not have dominion over us because we are under grace. மத்தேயு 16:18 தேவன் இந்த சபையை கட்டுவார் என்று நாம் கேட்டோம். And in Matthew 16:18 we heard that the Lord himself would build his church. இதெல்லாம் கேட்ட பிறகு நமக்கு முன்பதாக இருந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம் கடைசியாக நாம் கேட்டோம். Finally we also heard that the expectation of God about us who have heard these promises is that we should do something about it. நாம் அதற்காக கொடுக்க வேண்டிய அந்த விலைக்கரத்தை தானியேலுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தாரு. 70 வருஷங்கள் கழிச்சு நம்ம போகணும் அப்படின்னு அது தெரிஞ்சதுக்கப்புறம் தானியேல் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு தேவனை தேடுவதற்கு தன் மனதை நேராக்கினார். Daniel saw the promise of God that he would deliver his people after 70 years of captivity in Babylon, and he turned his attention toward God to pay a price to seek the Lord for it. ஆம் சகோதரர்களே, நாம் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிஜமாகணும் அப்படின்னா, yes brothers and sisters, if all these promises have to be fulfilled in our life, நான் நாம் ஆங்கிலத்தில் கேட்டோம், he turned his attention to seek the Lord. We heard in English that he turned his attention to seek the Lord. அவன் தன்னுடைய கவனத்தை எல்லாம் தேவனை தேடும்படி தன் இருதயத்தை நேராக்கினான், தன்னுடைய கவனத்தை தேவனை தேடுவதற்கு அவன் நேராக்கினான் என்று நாம் கேட்டோம். So we heard that he turned his focus toward God to seek him. பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டார்கள். These people took sin seriously. மல்கியாவிலே நாம் வாசித்த அந்த பகுதிக்கு நாம் போவோம். Let's turn to the passage where we read in Malachi. லேவியோடு தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கையை நாம் அங்கே வாசித்தோம். We read about the covenant that the Lord made with Levi. மல்கியா 2:5. Malachi chapter 2 verse 5. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். My covenant with him was one of life and peace, and I gave them to him as an object of reverence. So he revered me and stood in awe of my name. So தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அது நம்ம இப்பொழுது கேட்ட இந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. So the Lord made a covenant with Levi, and that covenant is like the promises that we heard just now. எதற்காக பண்ணுகிறார்? அவருக்கு பயப்படுகிற பயத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் செய்றார். What is the object of his giving that we might be reverent for him? லேவி அதை நிறைவேற்றுகிறார். Levi fulfilled that. அப்படியே நாம் இப்படி வாசிக்கிறோம், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் என்று வாசிக்கிறோம். We read that in the same way he revered me and stood in awe of my name. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை 1ஆம் தேதியான வருஷத்தோட முதல் நாளில் தங்களுடைய பத்திரிகைகளில் எல்லா இடத்துலையும் தேவன் உங்களுக்கு இப்படியாய் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னு எழுதுகிறாங்க. So these days there are many people in Christendom today outside who give out so-called prophecies saying the Lord will do this and that for you every month. They do that on stages and on their magazines. நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, தேவன் ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் அதிகமாய் நாம் சுற்றிலும் கேட்கிறோம். These days we hear so much that
it doesn't matter for God how you live, but the Lord will do this and that thing for you. ஆனால் நாம் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தானியேலைப் போல இந்த லேவியைப் போல நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். But like Levi and Daniel, to appropriate those promises, we should turn our attention toward God. லேவியை பார்த்து தேவன் சொன்னது போல, இதோ நான் என்னுடைய மகனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்தேன், அவன் எனக்கு பயந்தும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மை பார்த்து சொல்லணும். So the Lord should look at us and say, like he said about Levi that the Lord gave promise to Levi and he revered his name, he should say that same thing about us also. அதுக்கு அடுத்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. The next verse is an encouraging verse for us. அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனிடத்தில் இருக்கிற அந்த குணாதிசயத்தை நாம் அந்த 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். We read of the characteristics of people who revere God's name in verse 6. தங்களுடைய இருதயத்தை தேவனை தேடுவதற்கு நேராக்கின மனுஷர்களிடத்தில் இருக்கிற அந்த குணாதிசயத்தை அங்க வாசிக்கிறோம். We read of the characteristics of people who turn their face toward God to seek him. சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது. True instruction was in his mouth. தேவனுக்கு பயந்த அந்த லேவியினுடைய வாயிலே சத்திய வேதம் இருந்தது. In the mouth of Levi who revered God, there was true instruction in his mouth. அவனுடைய வாயில் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. And unrighteousness was not found on his lips. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்பவுமே என்னை ஆசீர்வதித்தது. The next phrase blessed me so much. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். He walked with me in peace and uprightness, and he turned many back from iniquity. தேவன் பார்த்து சாட்சி கொடுக்கிற அந்த மனுஷனிடத்திலிருந்து அந்த பண்புகளை நாம் பார்க்கிறோம். We see the characteristics of the person of whom God gives a testimony. தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். He walks with God. அவன் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்கிறான். How does he walk with God? He walks with God in peace and uprightness. மாய்மாலம் இல்லாமல் தேவனை சேவிக்கிற வாழ்க்கை. It was a life of serving the Lord without any hypocrisy. நம்ம தேவன் ஒருவேளை வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு முன்னாடி நம்ம மாய்மாலம் பண்ண மாட்டோம். If God were to come here, we would not be hypocritical with him. ஆனால் நாம் மனுஷர்களிடத்திலே நாம் அப்படி செய்வோம். But we are hypocritical before men. தேவன் நம்ம எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படி நிதானிக்கிறார் அப்படின்னாக்க, நாம் மனுஷர்களிடத்தில் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை அவரிடத்தில் செய்வதாக அவர் எடுத்துக்கொள்வார். This is how the Lord judges us. Whatever we do before men, he takes them as that's how we behave with him also. நாம் யதார்த்தமாய் மாய்மாலம் இல்லாமல் நாம் தேவனோடு சஞ்சரிக்க தேவனை தேட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். We are people who have to seek to walk with God with uprightness and without any hypocrisy. அப்படிப்பட்டவர்கள் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவார்கள். Such people will turn many back from their iniquities. நாம் இப்பொழுது ஏனோக்கை குறித்து கேட்டோம். We heard about Enoch now. அவரும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாருங்கிற பதம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. In his life also we see of a testimony that he walked with God. நாம் அந்த ஆதியாகமத்திலே நாம் அநேக முறை நாம் வாசித்திருப்போம். We have read that in Genesis many times. அது நமக்கு தெரியும். எபிரேயர் 11லே நாம் திரும்பவும் We know that. We can turn to Hebrews 11. அவனை குறித்து சகோதரர் வாசித்த அந்த பகுதியை நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். I would like for us to read that passage again which our brother showed. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். By faith Enoch was taken up so that he would not see death, and he was not found because God took him up, for he obtained the witness that before his being taken up he was pleasing to God. ஆம் சகோதரர்களே, இந்த இப்பொழுது நாம் அநேக பதத்தை வாசித்தோம். Yes, brothers and sisters, we read so many words here. தேவனுக்கு பயப்படுதல், fearing God, தேவனோடு சஞ்சரித்தல், walking with God, தேவனை பிரியப்படுத்துதல், pleasing God, தேவனிடத்தில் யதார்த்தமாய் இருத்தல், being upright or without hypocrisy with God, தேவனிடத்தில் சமாதானமாய் இருத்தல், being at peace with God. இது எல்லாமே ஆண்டவர் பக்கமாய் தங்களை திருப்பணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாவற்றையும் கைக்கொள்வார்கள். So the people who want to turn their face toward God would follow all these things. These things would be true in their life. அவன் தேவனை பிரியப்படுத்தினான் என்று கேட்டோம். We heard that he pleased God. சகோதரர் சகரியா புனன் கூட அவங்க ஒரு செய்தியில இப்படியாய் பேசி இருப்பாங்க.
Brother Zach also has spoken this in one of his messages. நம்ம நிறைய வேலைகளை செய்றோம். We do so many works. நம்ம சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம். We earn our living, we raise our children. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். We do some business. படிக்கிறோம். We study. இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு ஒரு நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு ஆம்பிஷன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. Beyond all these things there is an ambition inside each one of us. நம்ம மனசுல நம்ம இருதயத்துல அந்த ரகசியமான இடத்துல ஒரு கோல் நமக்கு இருக்கிறது. In our secret place there is some goal inside of us. அது என்னவாக இருக்கிறது? What is that? அது தேவனை பிரியப்படுத்தணும் என்பதாக இருக்கிறதா? Is it something that wants to please God? அதாவது ஆண்டவருக்கு பிடிச்சதை நான் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய இருதயத்தின் மையத்தில் இருக்கிறதா? Is the desire to please God at the center of my heart? நாம் அப்படியே காத்தடிச்சு போற போக்குல யாரோ சபை சொன்னாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க, சபைக்கு வந்துட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சபையில இருக்கலாம். We may be in the church today in such a way that somebody told me the gospel and somehow I'm saved and I'm here now. அல்லது நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததனால நம்ம சபையில் இருக்கலாம். Or we could be in the church because we were born in a Christian family. நமக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் அடையாளம் இருக்கலாம். We have an identification that we are Christians. ஆனா இது எல்லாத்தின் மத்தியிலையும் இதை வச்சே நான் திருப்தி அடைக்கிறேனா அல்லது நான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? Am I just content with these things or I am living in this world to please the Lord in this earth? அந்த செய்தியை கேட்ட பிறகு என்னை அது மிகவும் அதிகமாக சிந்திக்க வைத்தது. After I listened to that message it made me think a lot. எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், நம்ம இந்த உலகத்துல பாடுபட்டு செய்ய வேண்டியதா இருக்குது. We do so many things in this world and we are to perspire and do so many things. ஆனால் எல்லாத்துக்கும் மத்தியில இருதயத்தை நான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்காக இதை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? But in the midst of all of that, is there a thought that runs into a mind that I am doing all these things in order to please the Lord? அப்படி நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிந்திக்க என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு எல்லாமே அது மாறிவிடும். If I keep on thinking like this in each and every area of my life, then my way of life will be changed. அப்படி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சாலே நம்ம நிறைய விஷயம் மனுஷங்களுக்காகவே செய்து கொண்டிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். If we start thinking about those things, then we would realize that we are doing so many things in order to please men. ஆம் சகோதரர்களே, எனவே நாம் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்ட்டு நாம் வாழ முயற்சிப்போம். Yes, brothers and sisters, let us desire to live to please the Lord. நம்ம நல்லதா கெட்டதான்னு யோசிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். இது பாவமா இது பாவம் இல்லையான்னு யோசிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி கொண்டிருப்போம். If we check whether this is sinful or not sinful, then we would be doing so many things. ஏன்னா அது நிறைய விஷயங்கள் அந்த பாவம் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில அது வந்துடும். Because there are so many things that fall in the category of not being sinful. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து இதை நான் செய்கிறேனே, இதை நான் பேசுகிறேனே, இது ஆண்டவருக்கு எந்த விதத்திலேயாவது அவரை இம்ப்ரெஸ் பண்ணுமா, அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா. But if we stop for a moment and think about those things and ask the thing that I'm doing right now, will this be pleasing to the Lord? அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப சகிச்சுக்கிட்டு நம்மள இருக்க மாதிரி நமக்கு தெரியும். Then we would realize that the Lord is patient with us for so many things that we do. பாவம் இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். If பாவம் இல்லை, இந்த காரியத்தை செய்யலாம், இதில் ஈடுபடலாம், நம்ம செஞ்சு கொண்டே இருந்திருப்போம். We would be doing so many things because they are legitimate things, not sinful things. Lawful things. ஆனா தேவனை அது கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்காது. But those things would never have brought any amount of pleasure or joy to him. அந்த செய்தியை கேட்ட பிறகு நான் அப்படிதான் உணர்வடைந்தேன். After I listened to that message, this is how I was convicted. கடைசியா பிரதர் ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. Then finally our brother gave a list. நம்ம தேவனை தேடணும்னு முயற்சி பண்ணிட்டா நம்ம தூங்குகிற முறை, நம்மளுடைய ஸ்லீப்பிங் மெத்தட் மாறும் என்று கேட்டோம். We heard that the moment we turn our attention to God to seek Him, then the way we sleep itself will change. நாம் பேசுவது மாறும். The way we speak will change. நாம் பணத்தை செலவழிப்பது மாறும். The way we spend our money will change. நாம் நேரத்தை செலவழிப்பது மாறும். The way we spend our time will change. நாம் தேவனுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதை செலவழிக்கிறதும் மாறிடும். The way we budget our time to spend with God, that the way we spend that will change. ஆம் சகோதரர்களே, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம தானியேலை போல இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கேட்டு புலகாங்கிதம் அடைவது ஒரு பக்கம் இருந்தாலும், yes brothers and sisters, it is one thing to just be exhilarated to hear these wonderful promises,
like Daniel. தானியேல் எப்படி தன்னுடைய இருதயத்தை தேவனை தேடும்படி நேராக்கினானோ, Just like how Daniel turned his face toward God to seek him, நாமும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய அட்டென்ஷனை, நம்முடைய ஃபோக்கஸை தேவனை தேடும்படி நாம் நேராக்குவோம். Let us also turn our attention and our focus toward God to seek him for these promises. அதன் பிறகு நம்ம தேவனே நம்ம மேலே பிரியமாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். And after that, then God himself will bless us by being pleased with us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God help us. இந்த நல்ல கேட்டதினுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for the words I heard today. தேவன் நல்லவராக இருந்த இந்த நாளிலும் நம்மளோடு எழுந்திருளி பேசியிருக்கிறாங்க விசுவாசிக்கிறேன். I believe that God has risen among us and spoken to us, being very good to us. நம்முடைய ஃபோக்கஸ் தேவனை நோக்கி வைக்கணும்னு சொல்லி இந்த நாளில் கேட்டோம். We heard today that we should turn our focus toward God. தொடர்ந்து பேசின இரண்டு சகோதரர்களும் மறுபடியும் அந்த காரியத்தை ஆழமாக சொன்னது எனக்கு உணர்வாக இருந்தது. I was deeply convicted that the brother who followed repeated it. பிரதர் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, நம்ம இந்த புதிய உடன்படிக்கையுடைய சத்தியங்களை மதிக்கிறோமா, வேல்யூ பண்ணுறோமான்னு சொல்லி சொன்னாங்க. Our brother initially asked us a question, do we value the new covenant truths that we hear? எவ்வளோ சத்தியங்கள் அந்த நாளில் நம்ம கேட்டிருக்கிறோம். We have heard so many truths in these days. நான் எந்த அளவுக்கு நான் வேல்யூ பண்ணியிருக்கிறேன். But how much have we valued those truths? நான் எங்கள் அப்பா ஒரு காரியம் சொல்கிறதெல்லாம் நான் மதிக்கிறேன், வேல்யூ பண்ணுறேன்னா ஒரு காரியம் நான் செய்வேன். My daddy is telling me something, and if I value him, and I would do them. என்னன்னா எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு நான் உடனே ஒபே பண்ணுவேன், அதை கீழ்ப்படிவேன். Then I would obey what my father tells me to do immediately and obey him. அவங்களுக்கு பிரியமாக இருக்கும்படியெல்லாம் நான் செய்வேன். I would want to be pleasing to him. நான் மதிக்காத என்ன காரியம்னா, எங்கள் அப்பா ஒன்று சொல்லும்போது நான் சர்வசாதாரணமாக எடுக்கிறது, அசால்ட்டாக எடுத்து அப்படியே கடந்து போகிறது அப்படின்னா அது அந்த கருத்து வேல்யூ பண்ணலாம், மதிக்கலைங்கிறது தான் மீனிங். So if my father tells me to do something and I just don't care and despise it, that means that I don't value him or his words. உண்மையிலே இந்த நாளில் என்னை நான் சோதித்து பார்த்தேன். So indeed I search myself today, examine myself. நான் எந்த அளவு நான் வேல்யூவாக நான் பார்க்குறேன் புதிய உடன்படிக்கை சத்தியங்களை. How much do I value the truths of the new covenant? எவ்வளோ அதிகமாக நான் கேட்டிருக்கிறேன். How much have I listened to these truths? இன்னைக்கு நான் வெளியே இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க முடியாது, ஆனால் நான் இப்படிப்பட்ட சபைகளில் எவ்வளோ காரியங்கள் நான் கேட்டிருக்கிறேனே. I will not be able to hear such truths outside of the church, but in the church how much have I received? இவ்வளோ கடந்த வருடங்கள் முழுவதுமாக எவ்வளோ வருடங்களாக நான் கேட்டுக்கொண்டே வந்துட்டு இருக்கிறேன். Throughout the past years, how much of these wonderful new covenant truths have I heard in the church? ஆனால் அந்த கேட்ட சத்தியத்தை எவ்வளோ நான் வேல்யூவாக நான் பார்த்துருக்கிறேன். But how much have I valued those truths? உண்மையிலேயே நான் அப்படி தான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நான் வேல்யூவாக நான் பார்க்கல அப்படிங்கிற காரியங்களை நான் யோசித்து பார்த்தேன். So this is what I was thinking, Lord, I have not valued those truths enough. என் அறிவை மட்டும் நான் வளர்த்துருக்கிறேன்னா? Have I only increased in my knowledge about these things? ஆண்டவரே சத்தியத்தை நான் வேல்யூவாக நான் பார்க்கணும். Lord, I want to value your words and your promises. அதனுடைய வாழ்க்கையாக மாறணும். And that should become part of my life. அந்த மல்கியால பிரதர் சொல்லும்போது ரொம்ப உற்சாகப்படுத்தப்பட்டேன் நான். I was so encouraged when our brother showed from Malachi லேவியோடு பண்ணின உடன்படிக்கை, the covenant that God made with Levi. அதில் அங்கே இருக்கும் லேவியோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. The covenant that I made with Levi was one of peace and life and peace. ஜீவனும் சமாதானமும், one of life and peace. அதில் ரெண்டு காரியங்கள் அங்கே நான் பார்த்தேன். I saw two things there. அங்கே அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டுமென்று அவனுக்கு கட்டளையிட்டேன். I commanded this to him so that he might have a reverence toward me. எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கணும் ஆண்டவர் கட்டளை பிறப்பிக்கிறார். The Lord made a commandment so that he would revere God. நான் என்ன பார்த்தேன்னா, அந்த கட்டளையெல்லாம் எங்கள் அப்பா அப்படிலாம் சொன்னார் அப்படின்னு அந்த கட்டளையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்படியே அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது? How would it be if a person just repeats like parrot all the commandments that he received? எங்கள் அப்பா அந்த கட்டளைலாம் அப்படி கொடுத்துருக்காரு, இப்படி கட்டளை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அப்படிங்கிற அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. So that person is simply repeating all those commandments, saying, oh, my father gave this commandment, the other commandment.
ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கிற மனிதனாக இருந்தாருன்னா இந்த வார்த்தை இங்கே கோடிக்கப்பட்டிருக்காது. If Levi were such a person who just repeats God's commandments, the words written about him would not have been true, or it would not have been written here like this. அந்த பின்பகுதியில் அருமையாக இருக்கும், அப்படியே அவன் நாமத்திற்கு பயந்தும் இருந்தான். In the second part it's written, so in the same way thus he revered me and stood in awe of my name. அதனால தான் ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவனோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ண அது எனக்கு ஜீவனும் சமாதானமுமா இருந்தது. That is why the Lord said at the first, I made a covenant with Levi and it was one of life and peace. இன்னைக்கு தேவன் நம்மளை குறித்து சந்தோஷமா இது ஜீவனும் சமாதானமா இருந்ததுன்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? Would the Lord be able to say concerning us that the covenant he made with us resulted in life and peace? என் நேம் சொல்லி என்னுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஜீவனும் சமாதானமா இருந்ததுன்னு ஆண்டவர் என்னை குறித்து அந்த சாட்சி சொல்ல முடியுமா? Would the Lord be able to give a testimony concerning me, putting my name there and say that my life has been one of life and peace? புதிய உடன்படிக்கைக்குரிய சத்தியத்தை குறித்த அறிவு நோக்கம் இல்லை. The purpose is not that we should increase in the knowledge of the new covenant truths. அந்த சத்தியத்தை எவ்வளோ வேலை பண்ணி அதுக்கு நான் வந்து அபியாசப்படுத்தியிருக்கேன், கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அதுதான் முக்கியமானதாக இருக்கு. But what is very important is that how much of the new covenant truths that I've heard have I put in practice and made that part of my life. இதனால இதைத்தான் நான் சீரியஸாக உணர்ந்தேன். This is what I seriously realized. ஆண்டவரே, இந்த அறிவை நான் வளர்த்துட்டு இருக்கிற விரும்பல. Lord, I don't want to increase in knowledge. நான் ஒபே பண்ண விரும்புறேன். And I want to obey you. அங்கே பின்பகுதியில் இருக்கும். In the second part we read, ஆறாம் வசனத்தில், verse 6, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து, he walked with me in peace and uprightness. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை இடையில பார்க்கறதுல. So we see a wonderful word there. அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமா அவன் சஞ்சரிக்கிறான். So he is walking with me without any guile. மாயமலம் இல்லாம யதார்த்தமா சஞ்சரிக்கிறான். So without any hypocrisy he walks in uprightness and genuinity. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல யதார்த்தமா தேவனை சஞ்சரிக்க முடிகிறதாங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும். So I want to think today about my life. Am I walking with God in sincerity and no hypocrisy? நான் இருக்கிற இடங்கள்ல, என்னுடைய குடும்பங்கள்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்க முடியுதா? Am I able to walk with God in sincerity in my home, in the place where I am, in my workplace, other places? ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சாரல வந்துட்டா நம்முடைய டோன் இது மாறுது. அது So if our tone suddenly changes to something pious or spiritual when we get into a spiritual atmosphere, when we gather with spiritual people, மனைவிட்டதோ காரசாரமா இல்ல பிள்ளைங்கிட்ட காரசாரமா பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சகோதரர் ஒரு ஆவிக்குரிய சாரல வந்துட்டாங்கன்னா உடனே வந்து அந்த டோன் அப்படி மாறுமா? Some brothers would be speaking very harshly with their wife, and at that moment brother from the church comes. Do they change their tone of voice? இன்னைக்கு வெளியே நம்ம சபையில் யாரும் காணாத ஒரு மனிதர்கிட்ட வந்து ரொம்ப காரசமா நம்ம விவாதம் கூட நம்ம பண்ணலாம். We might even be engaged in a heated debate with an outside person, an unbeliever. ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான காரியமா இருக்குமா நம்ம யோசித்து பார்ப்போம். But let us think about them, whether they would be healthy conversations. ஆனா நம்ம சபையில வந்து ஒரு ஆவிக்குரியன் போல ஒரு தோற்றத்தை காமிக்கிறோமா இருந்தோம்னா தேவனுடைய யதார்த்தமா சஞ்சரிக்கல. But if we come to the church and show ourselves to be someone pious and spiritual, then we are not upright. We are not walking upright. நம்ம அப்படி இருக்கும்போது தேவனுக்கே பிரியமாய் வாழ முடியும். We can live pleasing to God. நம்முடைய ஃபோக்கஸ் தேவன் நோக்கியே பார்த்து வாழ முடியும். We can live a life looking focusing on God himself. எந்த மனிதனை சுத்தி இருக்கறானோ நான் பார்த்து அதுக்காக வாழ மாட்டேன். I would not be living just for the sake of people who are around me. இன்னைக்கெல்லாம் நான் சுத்தி பார்க்கறேனோ அங்கெல்லாம் மாயமலம் இருக்கு. Whenever I look around whether people are observing me in certain way, then there is hypocrisy. இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கைக்காக தேவன் அழைத்திருக்கிறார். God has called us for this new covenant life. யதார்த்தமாய் வாழ்வோம் நாம். Let us live without any hypocrisy. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். Let us live pleasing to the Lord. நம்முடைய ஃபோக்கஸ் தேவனுக்கு வைப்போம். May our focus be upon the Lord.